முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பம் உடையாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பென்னமின் முளை செவ்வாய் சிறு மருங்குள் செப்பென்னமின் முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் புக்கமும் தட்டொழியும் புக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை புக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் திருப்பாவை பாசுரம் எண் 20. முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். மலரோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பார்கள். அதை போலதான் பெரியோரை துணை கொண்டால் நாம் உயர முடியும். அதனால்தான் தாங்கள் சேர நினைக்கும் இறைவன் தேவாதி தேவன் என்பதையும் சேர்ப்பிக்கிற ஆச்சாரியர் திருவுடையார் என்பதையும் இந்த பாடலிலே கூறியிருக்கிறாள். முன்னால் சென்று நின்று என்பது ஒரு பொருள். பகவானே என்று சொன்னவுடன் முன்னே வந்து நின்று நமக்கு அருள் செய்பவன் என்பது மற்றொரு பொருள். பாஞ்சாலி அபயம் 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 என்று அழைத்தவுடனே இறைவன் வந்து நின்று துகில் கொடுத்து உதவினார். அழைக்கு முன்பாகச் சென்று என்ற பொருளும் உண்டு. பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும் என்பதை முன்பே அறிந்து வந்து அருளுவான் என்றும் நாம் உணர முடியும். வெள்ளம் வருவதற்கு முன்பே அணை கோல வேண்டும் என்பது பழமொழி. நோவர்க்க நொந்தது அறியார்க்கு என்கிறார் வள்ளுவர். இறைவனோ நோவு வருவதற்கு முன்பே அறிந்து வந்து நமக்கு உதவி செய்பவன். செப்பம் என்றால் நேர்மை என்பது பொருள். திரள் என்றால் ஆற்றல் என்பது பொருள். ஒரு மனிதன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும், ஆற்றல் உடைய வல்லவனாகவும் இருக்க வேண்டும். ஒருவன் வந்து நம்மை மிரட்டும் போது அவனை எதிர்க்கும் சக்தி இல்லாதவன் பொறுமையாக இருக்கலாம். ஆனாலும் அதன் பெயர் பொறுமை இல்லை. சக்தி இருந்து பொறுமையாக இருந்தால்தான், வலிமையாக இருப்பவனுக்கு பொறுமை இருந்தால்தான் அதை பொறுமை என்று சொல்லுவார்கள். செப்பம் மட்டும் இருந்தால் இயலாதவன், சக்தி மட்டும் இருந்தால் பொல்லாதவன். இரண்டுமே இருக்க வேண்டும். இந்த இரண்டில் செப்பம்
மிகவும் இன்றியமையாதது என்பதை குறிக்கவே செப்பமுடையாய் திரள் உடையாய் என்கிற முறையமைத்து பாடியிருக்கிறாள். இந்த இரண்டிற்கும் அடிப்படை மனைவி. அதனால்தான் செப்பண்ண மென்முலை என்றும் திருவே என்றும் நப்பின்னையை அழைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அஞ்ஞானம் இல்லாதவன் இறைவனை அமலன், விமலன், நிமலன், நின்மலன் என்றெல்லாம் அழைப்பார்கள். மொத்தத்தில் அழுக்கற்றவன் என்பது பொருள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தமிழ் இலக்கணம் சொல்கிறது. இந்த சொற்களுக்கு இடையே சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கின்றன. அமலன் என்றால் பாவங்களற்றவன், விமலன் என்றால் அஞ்ஞானம் இல்லாதவன், நிமலன் என்றால் நெருங்க முடியாதவன் என்ற குற்றமற்றவன், நின்மலன் நெருங்கியவரின் குற்றம் காண்பவன், தவிர்ப்பவன், செப்பம் உடையவன், திரள் உடையவன் என்ற தோஷமற்றவன் இறைவன். முன் சென்று கப்பம் என்று சொன்னதற்கு இணங்க விமலா என்று மிக பொருத்தமாக அந்த இறைவனை அழைக்கிறாள் ஆண்டாள்.